வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் காவலரோடு நடந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் வக்கிர கமெண்ட் போட்டவர்களுக்கு பெண் வக்கீல் செய்த சம்பவம் இது. ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாரும் கேட்டேன், யாரெல்லாம் கேட்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. சரி, தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். 2 தினங்களுக்கு முன்னதாக மெரினாவில் நடந்த இந்த வாக்குவாத வீடியோ ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளானது. கடற்கரையில் நண்பரோடு அமர்ந்திருந்த பெண் வழக்கறிஞரிடம் நீங்க கப்பிள்ஸா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என விசாரித்த காவலரை லெஃப்ட் ரைட் வாங்கி இருந்தார் அந்த பெண். அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். எதிர்கேள்வி வரும் என சற்றும் எதிர்பார்க்காத அந்த காவலர் இருட்டுக்குள் உட்கார்ந்திருந்தது தவறு, கணவன் மனைவியா என கேட்கத்தான் செய்வோம் என்று அதிகாரமாக பேசவே இந்த விவாதம் ஆக்ரோஷமாக மாறியிருக்கிறது. நடந்த சம்பவத்தை தனது செல்போனில் பதிவு செய்த அந்த பெண் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த பெண் ஏற்கனவே சமூக ஆர்வலராகவும் வழக்கறிஞராகவும் நன்கு அறியப்பட்டவர் என்பதால் அவரது பதிவு சில மணி நேரங்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து அடுத்த நாளே சம்பந்தப்பட்ட காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதோடு பிரச்சனை முடிந்தது என நினைத்தால் இணையவாசிகளின் கமெண்ட்டுகள் அணைந்த நெருப்பில் பெட்ரோலை ஊற்றிவிட்டிருக்கிறது. அவர் காவலர் தானே, அவரது வேலையை அவர் செய்கிறார். பீச்சில் ஆண் பெண் தனியாக இருந்தால் பிரச்சனை வந்துவிடும், அதனால் காவலர் விசாரித்திருப்பார் என்று அதீத அக்கறையான கருத்துக்கள் ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் எப்போதும் போல நீ ஏன் அந்த நேரத்திற்கு அங்க போன, இருட்டுக்குள்ள என்ன வேலை என டெம்ப்ளேட்டான கமெண்ட்டுகள் ஏராளமாக வரவே காவலரையே வறுத்தெடுத்த பெண் கமெண்ட் போட்டவர்களுக்கு பதில் சொல்லாமல் விடுவாரா? இதுபோன்ற சைபர் புல்லியிங் கமெண்ட்டுகளுக்கு பதிலளித்து சோசியல் மீடியாவில் வீடியோவாகவே வெளியிட்டிருக்கிறார். என்னோட கண்ணியத்தை கேள்வி கேட்கிற மாதிரியோ, என்னோட கண்ணியத்தை குலைக்கிற மாதிரியோ என்ன கேரக்டர் அசாசினேட் யார் பண்ணாலும் எனக்கு கோபம் வரும் தான். அதில் காவலராக இருந்தாலும் அவர் கணவன் மனைவியா என கேட்பதற்கு சட்டப்படி எந்த உரிமையும் இல்லை என்பதை முன்வைத்தே தான் விவாதம் செய்ததாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக காவலரிடம் நடந்த சண்டைக்கு காரணமே உடன் இருப்பவர் யார் என சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். ஆனால் அந்த வீடியோவுக்கு கீழே சம்பந்தமே இல்லாத இணையவாசிகள் யார் அந்த சார் என கொஸ்டின் மார்க் போட்டது சம்பந்தப்பட்ட பெண்ணை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. நைட் ஒரு 7:30 மணிக்கு உட்கார்ந்து பீச்ல பேசிட்டு இருந்தேன். ஆமா, நான் தான் பேசிட்டு இருந்தேன். கூட ஒரு பையன் தான் இருந்தாரு. அந்த பையன் வந்து உன் லவ்வரா, உன் புருஷனா, உன் அண்ணன் தம்பியா, உன் ஃப்ரெண்டா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, எல்லாரும் கேட்கறீங்க. அவர் யாருன்னு யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு பையங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற எந்த ரீசனுமே கிடையாது, வேற எந்த நீடுமே அங்க கிடையாது. 2 பேர் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு இந்த டோன்ல கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்க, நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? எனக்கு கோவம் வரும் தான். நான் அப்படி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு அது அவேர்னஸ் இருக்கு. அவருக்கு அதை கேட்கறதுக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் கேட்பேன், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். அதே போல சம்பந்தப்பட்ட காவலர் தங்களை அணுகும் போதே தவறான நோக்கத்தோடு கேள்வி கேட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த வாக்குவாதம் தொடங்கியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? டைரக்டா கேரக்டர் அசால்ட் பண்றாரு. நீயும் அந்த பையனும் இருட்டுக்குள்ள உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா எனக்கு கோவம் வரும் தான். என்னோட கண்ணியத்தை கேள்வி கேட்கிற மாதிரியோ, என்னோட கண்ணியத்தை குலைக்கிற மாதிரியோ என்ன கேரக்டர் அசாசினேட் யார் பண்ணாலும் எனக்கு கோவம் வரும் தான். நான் கேள்வி கேட்பேன் தான். அப்சீனா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு தோணு இருந்ததுன்னா உடனே அங்கேயே கேட்டிருக்கணும், உடனே என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? ஆனால் அந்த இடத்தில் தான் பேசியதன் நோக்கத்தை பற்றி கடுகளவு கூட புரிதல் இல்லாத சிலர் அருவருக்கத்தக்க வகையில் கமெண்ட் செய்ததோடு பாலியல் வக்கிரத்தோடு திட்டுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னும் ஏன் எவனும் ரேப் பண்ணல, இவளையெல்லாம் ரேப் பண்ணுனா தெரியும், இவளையெல்லாம் இப்படி பண்ணா தெரியும், இவளையெல்லாம் அப்படி பண்ணா தெரியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ இவனுங்க தான் அந்த ரேபிஸ்டுங்க. யாரும் ரேபிஸ்ட்ன்றவங்க எல்லாம் வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி கேவலமான எண்ணம் இருக்கக்கூடிய தற்குறிங்க தான் ரேபிஸ்டுங்களா ஆவறானுங்க. இவ்வளோ பேர் கமெண்ட் போட்டானுங்க. ஒரே ஒருத்தனாச்சும்
என் கூட வந்த பையன் வந்து ஒழுக்கம் கெட்டவன், பொண்ணு கூட போய் பீச்சுக்கு போயிருக்கான்னு ஒரே ஒரு கமெண்ட் இல்ல. இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல, நாட்டையே உலுக்கும் கொடூர பாலியல் குற்றங்களில் கூட பாதிக்கப்பட்டவர்களையே குற்ற உணர்விற்கு ஆளாக்கும் கேள்விகளை பொது சமூகம் முன்வைப்பதே பெரும்பாலான நேரங்களில் பார்க்க முடிகிறது. வெளிப்புறத்தில் அக்கறையும் உள்ளே குற்றவாளிகளின் மீதான கரிசனமுமே இந்த கேள்விகளின் நோக்கம் என்பது பல வருடங்களாக முன்வைக்கப்படும் விமர்சனம். வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.